சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சி செய்தி. விபத்தில் சிக்கி நடிகர் தனுஷுடைய மகன் வெளியான மிகப்பெரிய துயர் செய்தி தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்கியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் தனுஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தான் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு யாத்ரா, லிங்கான்னு 2 பசங்க பொறந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 வருடம் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்து வந்தாங்க. திடீர்னு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இருவருமே இப்போ விவாகரத்து பண்ணிட்டு, அவங்களுடைய தொழில்ல மும்முரமா கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் படம் இயக்கத்துல பிஸியா இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாட்களா வீட்லயே ஓய்வு எடுத்து வராங்க. ஆனா தனுஷ் கொஞ்சம் கூட களைச்சு போகாம தொடர்ந்து சினிமால அடுத்தடுத்து நெறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, ஹாலிவுட்ன்னு தென்னிந்திய ஒரு பேன் இண்டியா நடிகராவே தனுஷ் மாறிட்டாரு. அந்த அளவுக்கு படு பிஸியா அவர் இப்போ படங்கள்ல நடிச்சுட்டும் இருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல நம்ம ரஜினிகாந்த் தனுஷையும், ஐஸ்வர்யாவையும் ஒண்ணா சேர்த்து வைக்க பலமுறை கஷ்டப்பட்டும் அவருக்கு அதுல எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. ஸோ தனுஷும், ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வாடுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படின்னு முழுமையா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் தனுஷ் 2வது திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவும் எடுத்துட்டாரு. இந்த விஷயங்கள் ரஜினிகாந்த பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கு. எப்படியாவது தனுஷ் மனச மாத்தி தன் மகளோட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு அவரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இப்போ நடிகை தனுஷ் இருக்கார் இல்லையா நடிகர், அவருடைய மகன படத்துல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரபல இயக்குனர் தனுஷுடைய மகன தன்னுடைய முதல் படத்துல நடிக்க வைங்க அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அப்பதான் ஐஸ்வர்யாவுக்கே தோணியிருக்கு, நம்ம பையன வைத்து நம்மளே படம் இயக்குனா என்ன அப்படின்னு. அதனால ஐஸ்வர்யாவை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள்ல அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். அதனால தன் பையன வைத்து நாமளே ஒரு படத்த இயக்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா இது ஒரு பைக் ரேஸ் சம்மந்தப்பட்ட படமா இருந்தா, கண்டிப்பா நல்லா வெற்றி அடையும் அப்படின்னு ஐஸ்வர்யா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கதைய யோசிச்சிருக்காங்க. அதற்காக தன்னுடைய மூத்த மகனுக்கு நல்ல ஒரு பைக் ஸ்டண்ட் போடுற மாரிலாம் அவருக்கு வேணும் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல்லயும் தன் மகன சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த டிரைவிங் ஸ்கூல்ல நம்ம தனுஷுடைய மூத்த மகன் பைக் ரேஸ் பண்றது, பைக் ஸ்டண்ட் பண்றது, சில டெக்னிக்லாம் அங்க கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி கத்துக்கிட்டு இன்றைய தினம் அவருடைய வீட்லேருந்து கிளம்பி அவருடைய நண்பர் வீட்டுக்கு போறதுக்காக தன்னுடைய பைக்க அங்க கத்துக்கிட்ட மாரி செம்ம ஸ்பீடா ஸ்டண்ட்லாம் பண்ணி, வீலிங்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி போன அவருடைய பைக் யாரும் எதிர்பார்க்காத வகையில பெரிய ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி நடிகர் தனுஷுடைய மகன் அதே இடத்துல பரிதாபமான முறையில துடிதுடிச்சு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம் ஒட்டுமொத்த ரஜினிகாந்த் குடும்பத்தினரையும், தமிழ் சினிமா திரைப்பட ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீரையும், சோகத்திலையும் உள்ளாக்கியிருக்கு.